Two identical point masses P and Q. Identical point massனாலே உங்களுக்கு வந்து mass of both P and Q வந்து equal அர்த்தம். நம்ம அதான் அந்த given கொடுத்துருக்கோம். given values mass of P, mass of Q and equal அப்படின்னு. That two separate massless springs are spring constants K1, K2. K1 வந்து P-க்கும் K2 வந்து Q-க்கும். வெர்டிகல் ஆசிலேட் ஆகின்றாங்க. ஆசிலேட் வெர்டிகலி இந்த மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் தி சேம் அப்படின்னா ரேஷியோ ஏக்கு பை கேட்டிருக்காங்க. ஏக்குங்கிறது அம்யூட்டர் ஆஃப் மாஸ் கியூ, ஏபிங்கிறது அம்யூட்டர் மாஸ் கியூ. ஸோ வி ஈக்குவல் டு ரேஷியோ வெலாசிட்டி ஈக்குவல் டு இஓமியா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? வி மேக்ஸிமம் பி ஈக்குவல் டு இ மேக்ஸிமம் கியூ, அதையும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போது ஏபி ஒமேகா பின்னு என்ன அர்த்தம்? ஏ ஒமேகா ஃபார் அந்த மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் ஃபார் பிக்கு வந்து பி ஒமேகா பின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏன்னா வி ஈக்குவல் டு ஏ ஜென்ரல் ஃபார்முலா அதை போய் யூஸ் பண்ணி இப்போ இ மேக்ஸ் கியூ அப்படிங்கும்போது ஏ கியூ ஒமேகா எடுத்துக்கலாம். ஒமேங்கிறது ஸ்கொயர் ஆஃப் கே பை எம். அதை K1 K2 கொடுத்துருக்கால நம்ம கேபிக்கு, அதாவது பிக்கு வந்து K1ம் கியூக்கு வந்து K2 கொடுத்துருக்கால நம்ம கேபி எடுக்காமல் K1 அப்படி எடுத்துருக்கோம். பிக்கு K2ங்கிறது கியூ. ஏன்னா அது கிவன் கொஸ்டின் செல்ஃப் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏபி ஒமேகாவுக்கு வந்து ரூட் கே பை எம் வந்து ஜெனரல் ஃபார்முலா பயன்படுத்தி K1 பை எம்பியும், அதே மாதிரி ரைட் சைடு வந்து கே ஸ்கொயர் ஆஃப் K2 பை எம்கியூ. இங்கே ஆல்ரெடி மாஸ் சேம், அப்போ என்ன வரும்? ஏக்யூ பை ஏபி வந்து ஸ்கொயர் ஆஃப் K1 பை K2 வந்துடும். ரெண்டு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா. So, square of K1 by K2, option 4 is correct. Thanks for watching. Keep watching, subscribe, share.